அழைக்கிறான் மாதவன். நீங்க இங்க எல்லாமே மாறி 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 இதுதான் எனக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு கடமையா பாக்குறேன். ஒரு வீடியோல ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், அவங்களோட அறிவுக்கு தகுந்த போல ஒன்று எடுத்துட்டு செயல்பட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்பாங்க, நீங்க சொன்னதை எடுத்து வச்சுதான் நான் அப்ளை பண்ணி அடி வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நான் தனியான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் என்ன பண்றோம்னா தப்பு தப்பா அப்ளை பண்றோம். குடும்ப வாழ்க்கை வேண்டாம், குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது தவறு. யார் சொன்னது குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது தவறுன்னு? யார் சொன்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது தவறுன்னு? சொல்லுங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. எக்ஸாம்பிள் காட்டுறேன் தம்பி, வாங்க. விவேகானந்தர், ரமண மகரிஷி, எல்லாரையும் ஒரு நாள் காட்ட முடியும். நான் காட்டவா? குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருந்தவங்கள இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். அதுக்காக இப்படி இருந்தாதான் போக முடியும் கிடையாது, அப்படி இருந்தாதான் அந்த டெஸ்டினேஷன் அடைய முடியும் அப்படி கிடையாது. குடும்ப வாழ்க்கைக்குள் இருந்தால் வேறு சில கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை திருவள்ளுவர் 13 விஷயங்களாக சொல்றாரு. இல்லறத்தானுக்கு உண்டான 13 கடமைகள் சொல்றாரு. மத்தவன் பணம் இல்லாம இருக்கிறானா அவனை படிக்க வைக்கணும். ஒரு சவம் இருக்கா, அநாதை பிணமாக இருக்குதா, அந்த பிணத்தை எடுத்து நீ அந்த பிணத்துக்கு சடங்கு எல்லாம் பண்ணி அந்த பிணத்துக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுத்து நீ புதைக்கணும். குழந்தைகளுக்கு உதவணும், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடணும். இப்படி எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 13 கடமைகள் இந்த மாதிரியான சில கடமைகள் சொல்றாரு. இதெல்லாம் பண்றோம்னா இல்லறத்துக்குள்ள போகும், இல்லைன்னா போகாத. ஒரு சாதுவாக போகக்கூடியவன், ஒரு துறவரம் போகக்கூடியவங்களுக்கு இது தேவைப்படாது. துறவரம் போறவங்களுக்கு தேவைப்படுமா? அவங்க பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆனா இங்க இதையும் பண்ணுவீங்களா, ஆனா இதையும் இருக்க மாட்டீங்களா? அதாவது அகத்தியர் எப்படி பண்ணாரு, சிவகாக்கியர் எப்படி பண்ணாரு. அகத்தியர் போய் காட்டுக்குள்ள உட்காந்தாரு. இன்னைக்கு இந்த இடத்துலயே சாயந்தரம் வரைக்கும் உட்கார கூட உட்கார மாட்டீங்க, ஜில்னஸ் தாங்க. ஆமாவா இல்லையா? அப்படி எதுக்கு அவங்களை பத்தி நம்ம பேச்சு? முடியாது. அப்ப இங்க என்ன பண்ண முடியும்? இல்லறத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் சொல்றேன். இல்லறத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும், பல அடிகள் வரும். இப்ப என்ன தெரியுமா, இதை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லை, அதனால அதை வந்து பயப்படுறீங்க. நான் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டேன். அடி இருக்கும், உதை இருக்கும், மனைவி கிட்ட இருந்துன்னு சொல்லல, பிரச்சனைகளாக இருக்கும். யாருக்கு இல்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை? யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு காமிங்க, இவங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனையே இருந்தது கிடையாது. தினமும் கூட இருக்கும், 3 நாளைக்கு ஒன்ஸ் இருக்கும், இல்ல ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் இருக்கும், 10 நாளைக்கு ஒன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த மைண்டு வேற, அந்த மைண்டு வேற. இந்த மைண்டு பட்டனுக்கு இங்க போனை வைக்கணும்னு, அந்த மைண்ட் அங்கிருந்து போன் எடுக்கணும்னு எடுக்கணும்ல, அந்த போனை எனக்கு கூட்ட கூட ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா. அப்ப நம்மளோட மைண்டே இப்ப இங்க வைக்கலாம்னு போயிட்டு வேண்டாம் பாக்கெட்லயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறுது. இங்க போறதுக்குள்ளே மனம் மாறுது. அப்ப அங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இப்ப இது எல்லாத்தையுமே தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம்னா, குடும்ப வாழ்க்கைக்குள்ள இல்லாம வாழ்ந்தாதான் சுகம். ஒரு 50 வயதை நெருங்கும் போது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். 200% வரும். எனக்கு தெரிந்த பல பேர் சன்னியாசம் வாங்கி பிரம்மச்சரியம் கடைபிடித்து ஒரு 47 வயதுக்கு மேல காசியிலேயே இருந்து அப்புறம் இப்ப திருமணம் செய்து இப்ப சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் எங்க சித்தப்பா. எங்க சித்தப்பாவே கிட்டத்தட்ட இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இப்ப கல்யாணம் பண்ணாரு. 43 வயசு அவருக்கு இப்பதான் அமைஞ்சிருக்குன்னா பொண்ணு சொல்லல, இப்பதான் இறைவன் அதுக்கான ஒரு வழியை காமிச்சிருக்கிறாரு. குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும். இப்ப என்ன தெரியுமா, கல்யாணம்னாலே பிரச்சனை, கல்யாணம் சீக்வல் டு பிரச்சனை, அப்படிதானே நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா, புதுசா ஒருத்தவங்க கல்யாணத்துக்குள்ள வரும்போது, கல்யாண வாழ்க்கைக்கு இல்லைன்னு வரும்போது என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, கல்யாணம் சீக்வல் டு பிரச்சனை தானே இருக்குது. அப்ப வரக்கூடிய பார்ட்னரை பத்தி திங்க் பண்றது கிடையாது, கல்யாணத்துல மட்டும்தான் திங்க் பண்றாங்க. கல்யாணத்துக்குள்ள மட்டும் அந்த வார்த்தைகளை மட்டும்தான் நீங்க திங்க் பண்ணிட்டால வரக்கூடிய பார்ட்னர் கூட எப்படி இருக்கிறது. ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல சூப்பரா இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. மென்ஸ் ஃப்ரம் மார்ஸ், உமன்ஸ் ஃப்ரம் வீனஸ் எழுதிய புத்தகம், அதோட ஆத்தர் கிட்டத்தட்ட அவருக்கு 4வது திருமணம், 4 திருமணம் அவருக்கு. 4வது திருமணம் தான் நிலைத்தது. பெங்களூர்ல ஒருத்தர் இருந்தார், இப்ப இறந்துட்டாரு. ஒரு 35 வயதுக்குள்ளதான் அவருக்கு 3 கல்யாணம் முடிந்து 4வது கல்யாணம் தான்.
அதுக்காக எல்லாருமே இங்க பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியல. இன்னைக்கு நான் உட்காந்து பேசினா நாளைக்கு நானும் ஃபேஸ் பண்ணுவேன். இன்னைக்கு இங்க உட்காந்து நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க சூப்பரா நீங்க ஹேண்டில் பண்ணலாம். அது அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல செயல்படும். அப்ப அந்த சூழலை ஏற்றுக்கொள்ளாத நிலை வரும்போதுதான் இதை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. குடும்பத்தில் இருக்கும்போது என்ன இன்னும் சிறப்பு நடக்கும் சொல்றேன்னா, அடி உதை பல உலகம் உழுகுது இல்ல, அதுலதான் அனுபவம் ஏற்படும். நான் சொல்றதை கேளு, இவ்வளவு குழந்தை குட்டி பத்தி எதுக்கு தெரியும் அந்த பெரியவங்களுக்கு அது வருது, அந்த அனுபவம் தான் அப்படி நானுன்ற தன்மையில இருந்து பேச வைக்குது. அனுபவம் ஏற்பட்டால் அது வேற மாதிரி. கல்யாணமே பண்ணாதவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறான்னா பேசலாம். ஞானியாக இருந்தால் அவங்களுக்கு அது எல்லாமே அனுபவித்த மாதிரிதான். இப்ப திருவள்ளுவர் எல்லாத்த பத்தியும் பேசிருக்கிறார். சயின்ஸை பத்தி பேசுறது, எதை பத்தி பேசல, எல்லாத்த பத்தியும் பேசிருக்கிறார். அதுக்காக எல்லாத்துக்கும் இருக்கிறார். ஞானம் கிடைத்தால் எல்லாமே தெரியும், புரியும். ஓகே, பட் ஒருத்தன் கல்யாண வாழ்க்கைக்குள்ள இல்லாதவன் கல்யாண வாழ்க்கையை பத்தி பேசுறான்னா அனுபவிச்சவனுக்கு தான் அது பிராக்டிக்கலா ஃபீல் ஆயிருக்கு. அது வரைக்கும் அவன் கேள்வி ஞானத்தில் வந்த சில பேர் சொன்னதுனால வந்ததோட விஷயத்த எடுத்து வச்சு பேசலாம். இப்ப உள்ள இருந்து அனுபவிக்கும் போது ஒண்ணு இருக்குல்ல, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இந்த பிரச்சனைகள் மேம்பட உங்களுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண உங்களோட பக்குவ நிலை மேம்பட்டுக்கிட்டே போகும். கல்யாணம் பண்ணும்போது ஒரு மாதிரி வலிக்கும். மாமியார் எப்படி பண்றாங்க தெரியுமா, என்ன எவ்வளவு கொடுமை பண்றாங்க தெரியுமா, அப்படி இருக்கும். ஒரு வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா இருக்கும். அதை எடுத்து அப்படி வைங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா, பார்த்து மனம் பழகி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏதாவது அவங்க அம்மா, அதாவது பையனோட அம்மா ஏதாவது சொல்லிட்டா, அவங்க மாமியார் சொல்லிட்டு அம்மா இன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு போகும். நாளைக்கு அதெல்லாம் போகாது. ஏன் தெரியுமா, அது அவங்களே எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் மனம் இதை பார்க்கவில்லை, அதனால் திடீர்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பயப்படுது. அதுக்கு பழகிடுச்சுன்னா பயப்படாது. மனம் ஒரு விஷயத்தை பார்க்கவில்லை என்றால் பயப்படும். இது வரைக்கும் நீங்க கேட்காத சவுண்டை இப்ப நீங்க பிளே பண்ணன்னு வைங்களேன், உங்களுக்கு பயம் வரும். அது இங்க இருந்து வரணும்னா உங்களுக்கு பயம் வராது, அது சிஸ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். திடீர்னு நைட் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்குறீங்க, பயம் வருமா வராதா? சுடுகாட்டில் போய் உட்காரணும்னா பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? பயப்படுங்க. இதே சுடுகாட்டில் இருக்கிறவனுக்கு பயம் இருக்கா? இல்ல. அவனுக்கும் முதல்ல என்னடா இது போகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பழகி இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் இருக்காது. அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் இருக்குமா? இப்ப நீங்களே ஒரு 10 நாள் உங்களை டெய்லி சுடுகாட்டுக்கு போயிட்டு வா. நான் எதுக்கு தம்பி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? இப்ப நீங்க டெய்லி போயிட்டு வந்தீங்கன்னா மனம் அதுக்கு பழகிடுச்சுன்னா உங்களுக்கு அது பயம் வராது. இப்ப என்ன தெரியுமா, இந்த ஒரு கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தை இந்த மனம் பார்க்கல, அதனால அதை கண்டு பயப்படுது. இருந்துட்டு கொண்டு போய் பிரச்சனையே இருந்துட்டு கொண்டு போய். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கை சுமூகமாவே இருக்கும்னு நான் சொல்லல. எல்லா விதத்திலயும் பிரச்சனை வரும், எல்லா விதத்துல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் பண்றதுக்கு தயாராகிறீங்களான்றத அக்செப்டன்ஸ் நான் சொல்றேன். அதுக்கு தயாராக இருந்தால் அது பேர் அக்செப்டன்ஸ். உனத்தை கண்டு பயந்து ஓடுறது சிறப்பா, இல்லை உனத்தை எதிர்கொள்வது சிறப்பா? போட்டியிலே கலந்துக்காதவன் வின்னரா, போட்டியில கலந்து தோத்தவன் வின்னரா? போட்டியிலேயே கலந்துக்கிட்டான்ல, அவன் தான் வின்னரு. அப்ப என்ன, இதை கண்டு பயந்து இருக்கிறீங்க. இப்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டா உனத்தை கண்டு விலகி ஓட ஆரம்பிக்கிறீங்க. உனத்தை கண்டு விலகி ஓட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது வேற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டும். ஒண்ணுத்துல நீங்க ஸ்கிப் பண்றேன்னு நினைக்கிறீங்க, ஸ்கிப்பே பண்ண முடியாது. திரும்ப சுத்தி வந்து நிற்கும், வேற விதத்துல வந்து நிற்கும், வேற டைமென்ஷன்ல வந்து நிற்கும். இங்க இருந்து ஒரு அம்பளை மிஸ் ஆகி அந்த சைடு போச்சுன்னா அந்த சைடு ஒரு அம்பளை வந்து பற்று குத்தும். அப்ப என்ன, இங்க நீங்க இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஞானமாக மாறும். உங்களுக்கு 200% நான் அடிச்சு சொல்றேன். தெளிவு வரும். தெளிவுதான் ஞானம். தெளிவு வரும். குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறி தன்னோட குடும்பம் சொல்லி மாற ஆரம்பிக்கும். தன்னோட குழந்தை தன்னோட கணவன் சொல்லி மாற ஆரம்பிக்கும். இது பாசம். அன்புனா எல்லார் மேலையும் காட்டக்கூடியது அன்பு. பாசம்னா இவங்க மேல மட்டும் எனக்கு வருது, என்னோட குடும்பத்தை சார்ந்து வருதுன்னா பாசம். அதை தாண்டி வெளியே போகுதுன்னா அது அன்பு. இப்போ எங்க வருது, தன்னோட நீங்க சாப்பிடணும். ஒரு தாய், நான் சாப்பிடணும்னாலும் என் குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டுவேன், அது என் குழந்தைக்காக இருக்கட்டும் சொல்லி எடுத்து வைப்பாங்க. அவங்க இல்லையா? இப்ப அந்த ஒரு செல்ஃபிஷ், அது போய் செல்ஃபிஷா இருந்த ஒரு விஷயம் போய் அவங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸா மாறுதல இன்னொரு உயிருக்காக அப்படின்னு சொல்லி வருது இல்ல. இது எப்போ உண்டாகுது? அது வரைக்கும் அவங்களுக்கு இருக்காது. அது வரைக்கும் இருக்காது. மேபி அது நீங்க ஒரு பற்று, ஓகே. ஆனா அது அங்க இருந்துதான் ஸ்டார்டே பண்ண முடியும்ன்றது. ஃபர்ஸ்ட் தன்னோடது பார்க்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தன்னோடது இல்லைன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு, அது பொதுவாக பார்க்கக்கூடிய நிலை வரணும். அதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு.
அறம் சார்ந்து இரு, பொருள் சேரு, பொருள்ல இருந்து இன்பம் பெறு, இன்பம் பெற்றதுக்கு அப்புறம் நீ முக்தி நிலையான வீடு பேரு அடை. இப்ப குடும்ப வாழ்க்கைகள் இல்லைன்னா எப்படி தெரியுமா? அது எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லையே. வரும் 200% வரும். அந்த செக்ஷுவல் ஃபீலை நம்ம அனுபவிச்சதே இல்லையே. வரும் 200% வரும். எப்படி வராது? காமமும் கோபமும் உயிர் குணம் சாகிற வரைக்கும் போகவே போகாது. காமமும் கோபமும் உயிர் குணம். 90 வயசானாலும் கை பிடிச்சு உட்காந்தா அவங்களுக்கு அதுதான் காமம் இருக்கும். அப்ப என்ன, இங்க இருந்து மறையவே இல்லையே. அப்புறம் எப்படி இருந்து நான் துறவரம் போறேன், சன்னியாசியா போறேன்? ஒரு 50 வயதுக்கு அப்புறம் யாராவது நம்மளுக்கு கூட இருந்து நம்மளோட வாழ்க்கை கூட யாராவது துணையா இருக்க மாட்டாங்களா? இப்ப நம்மளோட கடைசி காலத்துல என்ன பண்றான்ற ஒரு கேள்வி வருது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போதைக்கு தேடிக்கும் ஓகே. ஆனா அப்பயும் ஒருத்தரை தேடுறீங்கல்ல. அப்ப மட்டும் சரி, இப்ப சரி இல்லையா? அப்பயும் ஒருத்தரை தேடுறோம். இந்த உலகத்துல யார் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்? ஏதோ ஒரு வழியில தான் உங்களுக்கு ஹெல்ப் வரும். ஏதோ ஒரு வகையில தானே ஹெல்ப் வரும். அப்ப அதை கண்டு ஏன் நம்ம வைக்கணும்? இப்போ ஒரு எனக்கு இங்க டீ வரணும், யாரு அப்படியே பறந்து வந்ததா டீ? யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு வச்சாங்க, அப்படிதானே? அப்ப எனக்கு இங்க ஒருத்தர் சார்ந்ததாக தான் நம்ம இருக்கிறோம் இந்த வாழ்க்கையவே. ஆமாவா இல்லையா? ஒருத்தர் சார்ந்துதான் இந்த வாழ்க்கை என்பது இயங்கும், இல்லைன்னா இயங்காது. இந்த ஒருத்தர் சார்ந்த வாழ்க்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்படி இருந்தா இது பந்தம், இப்படி இருந்தா வேற, இப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இதனாலதான் சில பேர் தான் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அப்படியே காசி ராமேஸ்வரம் போலான் இருக்கேன். எதுக்கு அப்படின்னு. அப்படியே குடும்பத்தை விட்டு போலான் இருக்கேன். சரி, என்ன பண்ண போறீங்க? ஏதோ ட்ரிப்பு போறாங்க போல, குடும்பத்தை விட்டு போயிட்டு ட்ரிப் போறாங்க போல, அப்படியே போயிடலான் இருக்கேன். அப்படியே போயிட்டு என்ன பண்ண போறீங்க? அப்படியே காசி ராமேஸ்வரம் போயிட்டு, காசின்னு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அப்படியே சில பேருக்குலாம் ஆசிரமத்துல போய் ஏதாவது சேர்ந்து போய் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன். சரி, எத்தனை பேர் உங்க குழந்தைங்க? எனக்கு 2 குழந்தைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இருந்தா என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடியது ஒரு உயிராக பார்க்கக்கூடிய நீங்க இங்க இருக்கக்கூடியது ஏன் உயிராக பார்க்கல? ஏன் காசியில இருக்கக்கூடிய உயிருக்கு தான் போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஏன் பக்கத்துல உங்க கூட இருக்க உயிருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இது என்னோடதுன்னு பார்க்க ஆரம்பிச்சதுனால இது உங்களுக்கு பிரிச்சு வைக்க பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து பிரிச்சு வைக்க பார்க்கணும்னு தோணுது. இது என்னோடதே இல்லைன்னு எப்போ உங்களுக்கு புரியுதோ, ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஒரு உயிர் தானே, நீங்க கடந்து போக ஆரம்பிப்பீங்க. எத்தனை அம்மையோ எத்தனை அப்பனும், எத்தனை அம்மா எனக்கு, எத்தனை அப்பா எனக்கு, எத்தனை யோனியில இருந்து வந்திருக்கேன். இந்த மாணிக்கவாசக சுவாமி எத்தனை பேருக்கு மறுபிறவில நம்பிக்கை இருக்குன்னு தெரியாது. ஆனா இது எல்லா மகான்களும் ப்ரூவ் பண்ணியிருக்கு, சொல்லியிருக்காங்க. புல்லாகி பூடாய் புழுவாகி, புல்லாகி பூடாய் புழுவாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாத இன்றைய தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே. பிறந்து திரும்ப சொல்லுவோம். பிறந்து கரெக்ட் தான், கொஞ்சம் கட்டி சொல்ல. பிறந்து இளைத்தேன் எம்பெருமானேன்றாரு. பிறந்து வாடினேன்னு சொல்லலாம், பிறந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம், பிறந்து இளைத்தேன்னு சொல்றாருன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நோட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? இளைத்து போவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இன்னைக்கு காலையில இருந்து நான் அந்த வேலை இந்த வேலை எடுத்து நான் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கேன், இழைச்சு போயிடுவேன், நானு டயர்ட் ஆவேன். டெய்லி 1 மாசம் பண்றேன், இளைத்து போவேன்னா சரியா சாப்பிடல ஆவேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு இளைத்து போறதுக்கே எனக்கு சில காலங்களை எடுக்கணும் போது, பிறப்பு எனக்கூடிய விஷயத்தை அவர் சுட்டும் போது இளைத்தேன்றாருன்னா அப்புறம் அவர் எவ்வளவு பிறப்பு எடுத்திருப்பாரு? புல்லாகி பூடாய் புழுவாகி இது ஓரறிவுல இருந்து ஆரம்பிச்சு புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வன் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாத நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருக்கேன். கிட்டத்தட்ட 84 லட்சம் யோனி பேதங்கள் சொல்றாங்க. 84 லட்சம் யோனி பேதங்கள். இந்த மனிதன்றது ஒரு யோனி பேதம். அப்ப கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. பார்த்திருப்போமா நம்ம உயிரினத்தை? இப்ப இங்க அப்படியே ஏதோ ஒண்ணு வச்சு நம்ம பார்க்கறோம், ஒரு மிஷின் வச்சு நம்ம செக் பண்றோம்னா இங்க இருக்கக்கூடியது நமக்கு தெரியும். ஆனா இப்ப நம்ம பார்க்கறதா தெரியுதா? தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்றனால தெரியாதுன்னு நினைச்சுக்கிறோம்.
காதுல கேட்கலன்றதுனால கேட்கலன்னு நினைச்சுக்கிறோம், இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை, இருக்கு, நம்மளுக்கு தெரியல. இப்ப இங்க எல்லாம் தூசி பறந்துட்டு இருக்கா? தெரியல. இந்த லைட்டை வச்சு பாருங்க, தெரியும். ஒரு சூரிய ஒளி வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸா பறக்கிறது உங்களால பார்க்க முடியும். அப்ப அங்க பறந்துட்டு தானே இருக்கு, பறந்துட்டு இருக்கா இல்லையா? பறந்துட்டு இருக்கு, நம்மையும் வேற மாதிரி பார்க்கிறோம். அப்போ இந்த பிறப்பெண்ணக்கூடிய சுழற்சி இருந்துகிட்டே இருக்கிறது. எப்படி இருந்துகிட்டே இருக்குது? ஓர் அறிவுல இருந்து இந்த 6 அறிவு வரைக்கும் மனிதன் வந்துகிட்டே இருக்கிறான். மனித பிறப்பு என்பது உயர்ந்த பிறப்புன்னு சொல்லப்படுது. ஏன் உயர்ந்த பிறப்பு என்பது சொல்லப்படுதுன்னா, அவனால் மட்டும்தான் உணரக்கூடியதை உணர முடியும். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.